லாஸ்ட் பார்ட்ல மான சாம் அவளோட ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லியிருப்பா. இப்ப சாம் அவ ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மான் உள்ள வரா. ஆனா அவ நர்வஸா இருக்கிறத பார்த்துட்டு சாமி கேக்குறேன், என்ன மான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு, என்கிட்டயே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லப்போனா 4 வருஷத்துல யாருமே என்கிட்ட இந்த மாதிரி பேசினது கிடையாது, நீதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றா. மான் என்னன்னா, நான் உங்கள்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணல மேம், அங்க இருந்த எல்லாருக்காகவும் தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்றா. ஓ மேடம் அந்த அளவுக்கு கருணையானவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாம் கேட்க, ஆமா மேம் ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசி நீயே வேலையை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி சாம் கேட்கவும், நான் அப்படிலாம் நினைக்கல மேம், நான் இப்போதான் என் ஒர்க்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லவும், சரி சொல்லு, நம்ம டைவர்சிட்டி பாப்னு ஒரு நியூ பேஜ் ஓபன் பண்ண போறோம்ல, அதை எப்படி சக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாம் கேட்கிறா. அதுக்கு மானும் அவளோட ஐடியாவை சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை மேம், கண்டிப்பா அதை ஷேர் பண்ணணும், அப்பதான் நம்ம பேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். நம்ம சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நம்ம பேஜை வந்துட்டு அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ண சொன்னோம். அப்போ அந்த பீப்புளும் நம்ம பேஜை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க, அதனால அதுவும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம 2 லாங்குவேஜ்ல நம்ம பேஜ் இருக்கணும், தாய்லையும் இங்கிலீஷ்லயும், அப்பதான் ஃபாரின் ஆடியன்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம FBல மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம கண்டிப்பா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டிக்டாக் அக்கௌண்ட் எல்லாம் வச்சு அதுலயும் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஐடியா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடா. உடனே சாம் ஒரு வார்த்தை கூட பேசல, நீ வெளியே போலாங்கிற மாதிரி கைசேக மாட்டம் காட்டி வெளியே அனுப்பிடுறா. அப்புறம் சாம் ரூம்ல இருந்து மான் வெளியே வந்துட்டு இருக்கும்போது கேபின்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பதறிட்டு இருக்காங்க, உள்ள என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அப்புறம் மான் கிட்ட வந்து HR கேட்டுட்டு இருக்காங்க, லஞ்ச் டைமே முடிஞ்சிருச்சு, நீ இப்பதான் வெளியே வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எம்ப்ளாய் பண்ணும், ஆமாமா நீ கேன்டீன்ல எல்லாம் போய் சாப்பிட நேரம் இல்ல, இந்தா சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட ஏதோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. மானும் தேங்க்யூன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு இருக்கா. சின்ன என்னன்னா, லேடி பாஸ் ஒண்ணு திட்டினாங்களாமா, ஹார்ஷா ஏதாவது நடந்துட்டாங்களா, டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். மான் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இல்லவே இல்ல டைவர்சிட்டி பாப்கான ஐடியா மட்டும் தான் கேட்டாங்க, நான் அதை சொன்னதே நீ வெளியே போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றா. HR வந்துட்டு, மா உண்மையா சொல்லுமா, பாஸ் ஒண்ணு திட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மான் வந்துட்டு, அப்படிலாம் எதுவுமே இல்ல, ஐடியா சொன்னதும் அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணல, என்ன போக சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் மான் சாப்பிடலான்னு போனா கரெக்டா சாம் வெளியே வராங்க. அதை பார்த்தது இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்த கூட்டம்லாம் ஓடி போய் அவங்க சீட்ல உட்காந்துக்கிட்டாங்க. சாம் மான்ட்ட வந்து, இனிமே நீதான் நம்ம நியூ ப்ராஜெக்ட் இருக்கான அட்மின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்கன்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்க, ஏன் நான் சொல்றது உனக்கு அவ்வளோ சர்ப்ரைஸா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பின்னாடி நின்றுட்டு இருக்க கூட்டம்லாம் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. உன் ஐடியாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை நீ தைரியமாகவும் சொன்ன, ஆனா உனக்கு இன்னொரு வேலை இருக்கு, 1 மந்த்க்குள்ள நம்ம பேஜுக்கு 5 lakhs ஃபாலோவர்ஸை நீ வர வைக்கணும் அப்படின்னு சொல்றா. என்னது 5 lakhs ஃபாலோவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க, மான் உட்பட. நீ சொன்ன மாதிரி நம்ம பேஜ் பாப்புலர் ஆகலை, நான் உன்னையும் வேலையை விட்டு டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி நிற்கிற கண்டென்ட் கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சில நேரம் திட்டுறாங்க, சில நேரம் பாராட்ட கூட செய்கிறாங்க, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மானும் சரி ஓகே மேடம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தினமும் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து ஒர்க் பிளான்ஸை நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணுன்னு வேற இவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் மான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எம்ப்ளாய் பண்ண வந்து, நல்லா சாப்பிடுங்கம்மான்னு, அப்போ தான் உங்கள் பிரெயின் ஆக்டிவேட் ஆகி நல்ல ஐடியாஸ்லாம் வரும், இந்தாங்க நம்ம ஓல்டு கண்டென்ட்ஸ் இருக்க டாக்குமெண்ட் இதை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் இவங்க 2 பேரும் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது HR வந்து, இன்றைக்கி நம்ம மானை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, மிஸ்டர் மார்க் ஆல்ரெடி ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மான் ஷாக்காகி, மார்க்கா அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. HR ஜோக் பண்ணுறாங்கிற பேரில் அவர் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம எம்ப்ளாய் பண்ணி தான் சொல்கிறா, அவர் நம்ம லேடி பாஸோட பார்ட்னர், பட் அவர் அப்படியே லேடி பாஸ்க்கு ஆப்போசிட்டாக இருப்பார், இன்றைக்கி ஈவினிங் நீ அவரை மீட் பண்ண தானே போகிற அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈவினிங் ஆனதும் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம மான் கூட இந்த பார்ட்டியை ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் வெளியே நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் மான் மட்டும், நீங்கள் உள்ளே போங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பி வச்சிடறா. வாஷ்ரூமில் மான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி சாம் வந்து நிற்கிறா. இன்னும் எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறா. நான் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், உன் பர்ஸ் எடு அப்படின்னு சாம் சொன்னதும் தான் மான் பர்ஸை எடுத்துக்கிறா. அப்புறம் 2 பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது சாம் மறுபடியும், இன்னும் எவ்வளோ நேரம்னு கேட்கா. மான், இப்போ என்ன பாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க, நான் டிஷ்யூஸ் எடுக்கணும், நீ தான் வழியில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. மானும் தள்ளி நின்றுட்டு சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் சாம் மான் பக்கத்தில் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் நிற்கிறா. மான் சாமை நல்லாவே சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறா. சாம் வேற போகும்போது, நீ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு மான் வந்ததும், இதானே நம்ம நீ எம்ப்ளாயி மான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கரெக்டாக கேட்க, இவளும் ஹலோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறா. வெல்கம்
வெல்கம் மான், யாராவது நியூ எம்ப்ளாயி வந்தால் அவங்க தான் எங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும், அதுதான் ஆஃபீஸோட ரூல்னு மார்க் சொன்னது. என்னது நான் ட்ரீட் கொடுக்கணுமான்னு இவ்வளோ முழிச்சிட்டு இருக்கா. இல்லை சும்மா ஜோக் பண்ணேன், நான் டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொன்னது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறம் சாப்பிட்லான்னு போயிட்டு இருக்கும்போது மான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு எடுக்க போறா. பட் மற்ற எல்லாரும் வேணாங்கிற மாதிரி செய்கை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சாம் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும்னு. சாம் ஸ்டார்ட் பண்ணது தான் மார்க்கும் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். சாப்பிடும்போது ஒரே ஃபுட்டை அட் அ டைம்ல மானும் சாமும் எடுக்க போறாங்க. மானும் சாரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாய்லாண்டில் 2 பேரோட சாப்ஸ்டிக் மோதுனா வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்களாம். அதாவது நம்ம ஊரில் காக்கா கத்துனா கெஸ்ட் வருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சாம் ஒன்று சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பட் இப்போ நம்ம ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கோம்ல, ஸோ விசிட்டர்ஸ்லாம் வர மாட்டாங்கன்னு சாம் ஜோக் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப சீரியஸாக சொல்ல மார்க் தான், சாம் இப்போ நீ ஜோக் பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ ஆமான்னு சொன்னது போதும் வராத சிரிப்பை கட்டாயப்படுத்தி வர வச்சு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹச்சாரும் சின்ன ஒருபடி மேலே போய் எழுந்து நின்று சிரிக்க சாம் வரைச்சு பார்த்துட்டு இருக்கா. யாரும் கஷ்டப்பட்ட ஒன்றும் சிரிக்க வேணாம் அப்படின்னு சாம் சொன்னதும் எல்லாருக்கும் ஒரே ஆக்வர்டாக இருக்குது. நிலைமையை சமாளிக்க மார்க் தான் எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாம் ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து மானோட பிளேட்டில் வைக்க போதும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு இவ சொல்கிறா. பாசன் கூட பார்க்காம ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 இருக்குது, அப்போ தான் உன் பிரெயின் ஆக்டிவேட் ஆகி என்னால் எனக்கு நல்லா ஒர்க் பண்ண முடியும், சாப்பிடுறியா இல்லை ஊட்டி விடவா அப்படின்னு சாம் கேட்கவும் ஹச்சார் வேற சாப்பிடுடி அப்படின்னு சொல்லி செய்ய கட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஓகேப்பா சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்றா. அப்புறம் சாம்க்கு ஒரு கிளைண்ட் கால் வருதுன்னு எழுந்து போகவே அப்போதான் எல்லாருக்கும் பெருமூச்சு விட்டு ரிலாக்ஸாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மான் ஒன்றும் பயப்படாதீங்க, சாம் ரொம்ப கைண்டானவ தான் அப்படின்னு மார்க் சொல்லவே இவ்வளோ நானும் அதை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து மார்க் எழுந்து இப்போ எல்லாருமே ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாகிடுறாங்க. சாம் இல்லாமல் இப்போதான் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மார்க்கும் போயிடுறாங்க போல. ஹச்ஆர் குடி பதில் மார்க் மட்டும் லேடி பாஸோட லவ்வரா இல்லைன்னா இந்நேரம் நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல மான் ஷாக்காக என்னது அவங்க கப்புலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த எம்ப்ளாயி பொண்ணும் சும்மா இல்லாமல் வெறும் கப்பல் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டே ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். மார்க் ஷாக்காக என்னது ஃபியான்சியா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பும்போது போதையில் ஹச்ஆர் வேற ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு மார்க் மட்டும் வந்தால் போதும், லேடி பஸ்லாம் வரவே வேணாம், எம்ப்ளாயிஸ் மட்டும் டேட் பண்ணக்கூடாதான், பட் அவங்க மட்டும் ஒரே ஆஃபீஸில் லவர் கூட இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் ஹச்ஆர் கொட்டிகிட்டு இருக்காங்க. மான் கூட ஆமாம் கரெக்டு தான், அவங்களுக்கு ஒரு ரூல் நமக்கு ஒரு ரூலா அப்படிங்கிறா. மார்க்குக்கும் லேடி பாஸ்க்கும் ஆஃபீஸில் ஒரு நாள் சண்டை வந்துருச்சு, அதனால அவங்க ஒர்க் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து தான் ஒரே ஆஃபீஸில் லவ்வர்ஸ் இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகணும்னு பாஸ் இப்படி ஒரு ரூலை போட்டாங்கன்னு சின் சொல்லிட்டு இருக்கான். நமக்கு ஏதாவது பிடிக்கலன்னா நம்ம லேடி பாஸ் கிட்ட ஓப்பனாக சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி மான் கேட்கவும் என்னது கேட்பாங்களா, அவங்க எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னே நமக்கு தெரியாது, எப்போவுமே ஃபேஸில் ரியாக்ஷனே இல்லாமல் கெட் அவுட் யூ ஆர் ஃபயர்டு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய் பொண்ணு சொன்னதும் எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதான் எங்களுக்கு லேடி பாஸ்னாலே பயம்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. மான் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாம் கைண்டானவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்ல உனக்கு எப்படி சாம் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே சொல்கிற அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய் பொண்ணு கேட்கவும் அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, அவள் சிரிச்சா இந்த உலகமே பிரைட்டாக இருக்கும், கைண்டாக இருப்பாங்க, டாக்ஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டது எல்லாரும் சிரிச்சுட்டு பட் கண்டிப்பாக சாம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என் வீடு ஆப்போசிட் சைடில் இருக்குது, நீங்கள் எல்லாரும் ஒன்றா போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கா. அப்புறம் மான் முன்னாடி சாம் எவ்வளோ கைண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக அன்றைக்கி பிரேஸ்லெட் 5 lakhsன்னு சொல்லி அவள் ஹேரை கூட கட் பண்ண போனால அதையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து போயிட்டுருக்கா. சாம் இவ்வளோ தொல்லைன்னு வேற சொல்லியிருப்பால, அதையும் யோசிச்சுட்டு எப்படி இந்த அளவுக்கு சாம் மாறி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கார் மேலே மோத போகிறா. அப்போ சாம் கரெக்டாக வந்து மானை இழுத்து பிடிச்சிடுறா. அப்புறம் என்ன அகைன் 2 பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த பார்ட் சீக்கிரமே வந்துடும். ப்ளீஸ் சப்போர்ட், ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.